பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தை கொடுத்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்துகிறார். தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பலன் வரணும், ஒரு விசுவாசம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். இன்று கூட 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களை வேண்டுதலுக்கும் கவனமாயிருக்கின்றது. தீமையை செய்கின்றவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே பாருங்கள், தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தைகள் மேலே கண்கள் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை எங்கேயாவது விழுந்துடுதோ, இல்லை ஏதாவது கடிச்சிடுதோ, இல்லை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இல்லை ஏதாவது ஒரு குறை ஏதாவது கடிச்சிடுமோ, இந்த மாதிரி இல்லைன்னா அந்த தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு கவனமாக இருப்பாங்க. அவர் தாய் தகப்பன் குழந்தை மேலே கண்ணாக இருக்கும். எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் குழந்தை மேலே கண்ணாக இருக்கும், இதாக இருக்கும். அதுபோல தான் நம்ம கர்த்தர் கூட, கர்த்தரோட கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறத பாருங்கள். நீதிமான்கள் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கற்பனைப்படி நடக்கிறவங்களுக்கும், தேவனை தேடுறவங்க, தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்கள், அவர் கற்பனைப்படி நடக்கிறவங்க மேலே தேவனோட கண்கள் நோக்கமாக இருக்கிறதா. அவர் எங்கே போனாலும் வந்தாலும், என் மகன் எங்கே போவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் வந்தாலும் தேவனோட கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறோம். அவரோட செவிகள் கூட அவர்கள் வேண்டுதலுக்கும் கவனமாக இருக்கும். இப்போது நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் நாம் பார்க்குறோம், அவர் என்ன ஒரு நீதிமானாக இருந்தார். நோவா பார்க்குறோம், ஒரு நீதிமானாக இருந்தார். தானியேல் நாம் பார்க்குறோம், அவர் எப்பொழுது ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தரோட கண்கள் அவர் மேலே நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அன்பானவர்களே, அதுபோல தான் நீங்கள் நீதிமான்களாக, நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்கள் மாறணும். தேவனை தேடணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும், நீங்கள் தேடணும். எந்த ஒரு சோறுகளோ பலவீனங்களோ வந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. உன்னை வாயில் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார்ன்றது ஒரு பயபக்தி நம்மளுக்கு இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்து தேவனுக்கு நீங்கள் பயந்து நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதே போல் அவரோட கண்ணுகள் எல்லாம் உங்களை மேலே எங்கே போனாலும் வந்தாலும், யார் என்ன உங்களுக்கு விரோதிகளாக இருந்தாலும் அவர் கண்கள் உங்களை மேலே இருக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிக்கிறேன். ஏன்னா நீதிமானா நீங்க நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, சத்ரு கண்ணுகளுக்கு உங்களை நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல் கர்த்தர் தேடுங்க, அவர் உங்களோட இருந்து அவர் பெரிய காரியங்கள் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் பிடித்தவரே, தேவனை யார் கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீரப்பா. நீதிமான்கள் மேலே நோக்கமாயிருக்கிற தேவன சுவாமி தகப்பனை, உங்களுக்காக வாஞ்சியோட ஜெபிக்கிற பிள்ளைங்க வாஞ்சியோட கேட்குறாங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்கள் அவங்களோட எப்பொழுது இருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவங்கள போக்கத்தையோ வரத்தையோ அவங்க செய்கிற வேலைகளையோ அவங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை தேவனை கொடுத்து கர்த்தாவே சத்ரு அந்த குடும்பங்களை தொடாதபடி நீர் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆசீர்வதிங்க. கர்த்தரோட கண்கள் எப்பொழுது உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். கர்த்தர் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பயப்படாதபடி தேவன் மேலே விசுவாசமாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.